கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 22/9/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசம் வலிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உடைய நீதியின் வலது கரம் தாமே இவரை தாங்கி வழி நடத்திட்டோம் அப்பா. ஆண்டவருடைய பிரசனம் எப்போதும் இவரோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இந்த செயல்பட்டோம் அப்பா. நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி செய்யுங்க. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவர் எப்போதும் இவருக்கு நீரே வழிகாட்டியாக இருந்து சகல நன்மையை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 22/9/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவருடைய பிரசனம் தேசத்திலிருந்து செயல்படும்படியாக செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தில் அணுகாதபடி நீர் வேலி அடிக்கும்படி ஜெபிக்கிறேன். எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.